ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி சொல் அகராதியில் ரொம்ப கஷ்டமான, அதாவது ரொம்ப கடினமான கேள்விகளாம் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுதான் நம்மளுடைய முதல் வீடியோவாக இருக்கும். அதில் நம்ம ஒரு எப்படிலாம் ஒரு துறை சார்ந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து 1900 பேஜ் இருந்ததுன்னா இப்போ எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. இதெல்லாம் நமக்கு துறை சார்ந்து வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மருத்துவத்துறை கொடுத்துருக்காங்க, அறிவியல் கொடுத்துருக்காங்க, புவியியல் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கணும். அதனால தான் டெமோ வீடியோவாக வந்து முதல் வீடியோவாக அது கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா தெரியல. ஒரு கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க, ஆனால் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் தான் நான் நினச்சி போடுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துனே வாங்க. அப்போ தான் டெய்லி ஒரு 10 நிமிஷம் நம்ம எதையோ வேஸ்ட் பண்ணுறோம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு சரி காதில் வாங்கினாலே போதும். இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்படமே பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் ஒரு காதில் வாங்கிட்டாலே போதும். ஒரு 10 நிமிஷம் ஒரு பிரேக் போகிற டைமில் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயினே இருங்க. அழகாக உங்களுக்கு மைண்டில் நின்று எக்ஸாம் அப்போ இதுக்கு இதான் சொல்லிட்டு அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இன்னிலேருந்து பார்த்தா ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து அப்லோட் செய்வோம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைம்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சார் இந்த ஓரளவுக்கு சார் நல்லா இல்லைங்க சார், இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுங்க சார், இல்லை இது நல்லா இருக்குது சார் இப்படியே கொடுங்க அப்படின்ட்டு நமக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவ் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நீங்களாம் ஆதரவு கொடுத்தா தானே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அதனால தான். சரிங்களா? அதாவது இந்த சேனலுடைய மோட்டிவே என்னன்னா, அதாவது ரொம்ப கஷ்டமா, ஏன்னா போன சிலபஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மனப்பாடம் பண்ணுவோம், அதே பண்ணுவோம் அப்படியே போயிடும் வாழ்க்கை. சரி ஈஸியாக இருக்கும். இப்போலாம் நிறைய புக்கு அவுட் சோர்ஸிங், எத்தனை புக்கெலாம் படிக்கணும்னே ஒரு சலுப்பு தட்டும். அதெல்லாம் அப்படியே அது ஸ்மார்ட் ஒர்க்காக முடிச்சிடணும். அதெல்லாம் அதுக்கோசரம் மட்டும்தான் இந்த ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு பணம் சம்பாதிக்கிறது, சப்ஸ்கிரைப் வர்றது, இப்போ நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம். ஏன்னா பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்க. உங்களால் நான் ஒரு 5 மார்க் இதில் கிடைச்சா சந்தோஷம் தானே, அந்த சந்தோஷம் போதும். ஸோ இது வந்து வணிக ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது, மாணவர்கள் நலனுக்காக. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பசங்க வந்து போடுங்க நல்லா இருக்கும், நீங்கள் வந்து தனியாக ஒரு 2 பேர் நீங்கள் படிக்கிறத நீங்கள் ஒரு போடுங்க, ஒரு எங்களுக்கு ஒரு 20 பேருக்கு ஒரு 10 பேருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு பசங்க கேட்டாங்க. ஸோ நான் இதுவே ஒரு வீடியோவில் போட்டுட்டா அவங்க எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அதுக்கோசரம் மட்டும்தான் இந்த ஒரு யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஸோ நமக்குலாம் அந்த அளவுக்கு யூடியூப்ல என்ன பண்ண போகணும்னு தெரியாது. அப்லோட் செய்யறவங்க அவங்க தான். நம்மளுடைய ஷார்ட்கட் மட்டும் தான் இது. ஓகேங்களா? சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் நமக்கு பேசிக். இதெல்லாம் நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. எதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்களோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஓடிடணும், டக்குன்னு ஓடினே இருக்கணும். அதாவது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு, ஏன்னா ஓர். நமக்கு தெரியும் தமிழ்ல என்ன போடுவோம், அதாவது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன போடுவோம், ஒருன்னு போடுவோம். உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓருன்னு போடுவோம். இது இங்கிலீஷ்ல ஏன்னு சொல்றாங்க, இது வேணாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பேட்டரி, அதாவது பேட்டரினா நமக்கு அதாவது மின்கலம் நமக்கு தெரியும் சார். பேட்டரி அப்படி சொல்லியிருக்காங்க சார், இது குறைவு அழுத்தமா அதிக அழுத்தமா அப்படின்ட்டு ஆப்ஷன் நாங்கள் என்ன சார் பண்றது அப்படி கேட்டீங்கன்னா, அதாவது ஏன்னானது முன்னாடி பாருங்க ஒரு, இதுதான் அதை படி சொன்னேன். இப்போ ஒருத்தவங்க சேர்ந்த பலம் அதிகமா இருக்குமா, பல பேர் சேர்ந்த பலம் அதிகமா இருக்கும்? அப்ப பல பேர் தான். அப்ப பல பேர் சேர்ந்தா அதிகமாகவும் ஒருத்தவங்க தான் கம்மியாகும். அப்ப ஏன்னானது ஒரு தானே. அப்போ அதாவது குறையுமா, பலம் குறையுமா, அப்ப குறைவு அழுத்த மின்கலம் அப்படி சொல்லலாமா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்யூ நமக்கு தெரியும், இது அதுதானா. அப்போ அப்புறம் பார்த்தா எல்லா கேட், இந்த இது பாருங்க எல்லா கேட், இது எப்படி நான் வச்சுக்கலாம், கேரட் என்பது கேரட் நான் வச்சுங்க. இப்போ கேரட் நான் வச்சுக்கலாமா? அப்போ கேரட்லாம் எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உணவு வகை தான்ப்பா. அப்போ கேரட்லாம், அப்போ கேரட், எல்லா கேரட் அப்படின்னா தெரியும் உணவு வகை. இந்த உணவு வகைலாம் எனக்கு ஈஸியாக தெரியும்பா, அப்படி இந்த உணவு வகைலாம் எனக்கு ஈஸியாக தெரியும்பா கேரட்லாம் அப்படி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா லிட்டில் அப்படின்னா தெரியும். லிட்டில்லாம் கொஞ்சம் குறைவான அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் ஷார்ட்கட் வேணாம். இதுக்கு முன்னாடி இருந்தது எடுத்துக்கோங்க.
ஏ ஒன். ஏ ஒன்னா வச்சுங்களேன், நமக்கு ஒன்றுனா நமக்கு ஒன்று அப்படின்னு இங்கிலீஷ் தமிழில் தெரியும். ஏ ஒன்று அப்படின்னு தான் நமக்கு எடுப்போம். ஏன்னா ஒரு ஒன்று அப்படின்னு எடுப்போம். ஆனால் இங்கே தான் சொல்லிடுறாங்க முதல் தரமான. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ முதல் தரமான எவன் ஒருத்தன் நம்பர் 1ல வரானோ அவன் தான் தரமானவன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ முதல் தரமான அப்படின்னு சொல்லுவோம். அதே போல பார்த்தீங்கன்னா ஏ வைல் அப்படின்னு என்ன சொல்றாங்க, சிறிது நேரம். இப்போ வயல் வந்து எப்படின்னா வச்சுக்கலாம்னா, வயல் நம்ம வச்சுக்கலாம் வீட்டில். இது வீட்டில் காடுலாம் இருக்குல்ல, வயல். பசங்க வந்து சின்ன பசங்களாம் அம்மா அப்பா அம்மா வந்து கூட்டின்னு போறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம விளையாடுறதுக்கு கூட இருந்துருவோம், வீட்டுக்கு கூட இருந்துருவோம். அப்போ நம்ம எவ்வளோ நேரம் வயலில் இருப்போம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இருப்போம். வேகமாக என்ன பண்ணுறோம், உடைந்துருவோம் வீட்டுக்கு, விளையாட போகிறோம் அங்கே போகிறோம்னு சொல்லிட்டு. அப்போ வயலுக்கு போனால் எவ்வளோ நேரம் இருப்போம், சிறிது நேரம் தான் இருப்போம். என் வைஃப் சிறிது நேரம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அப்போதான் சரி நம்ம போகிற ரூட் பசங்களுக்கு புரியுதா. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஏஜ்டு பர்சனாக தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சார் ஓகே எங்களால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாதான் கமெண்ட் பாக்ஸில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் மட்டும் பண்ணுங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். ஏடி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் முடிச்சிருவோம். அப்போ ஏடி பாருங்க, ஏடினா அனோ டொமினி. அப்போ அனோ டொமினி கிறித்துவுக்கு பின், கிறித்துவுக்கு பின் சொல்லிடுறாங்க. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நம்ம என்ன பண்ணுவோம், கிறித்துவர்களுக்கு அப்புறம் தானே நம்ம தான் தோண்டிருப்போம். அப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்க, டொமினி அந்தஸ்து கொடுத்து, தனி அந்தஸ்து கொடுத்து நம்மளை சுதந்திரமா வாழ விட்டாங்களா அப்படின்னா வச்சுக்கலாம். அப்போ ஆனோ டொமினி. இப்போ ஏடினா என்ன, பிரீஃபா அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா ஆனோ டொமினி அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் எடுக்கலாம். இது கிறித்துவருக்கு பின்னா முன்னான்னா பின்னு நம்ம எடுக்கணும். அப்புறம் நமக்கு தெரியும் ஏஎம்னா ஆன்டிமினிட்டினா முற்பகல் தெரியும், அது வேணாம். ஏடிஆர்னா என்ன, ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். இந்த அப்ரிவேஷன் படிச்சுக்கோங்க. இது என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ்னா எடுக்கப்பட்ட ட்ரூ ரேஞ்ச், அதாவது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை, செயல் அறிக்கை அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆதார் கார்டுனா நமக்கு தெரியும், சான்று அட்டை தெரியும், இதுவும் ஓகே. ஆஃப் டேப், இங்க வாங்க இந்த கொஸ்டின் வாங்க. ஆஃப் டேப் ஒன்றுனா பிரச்சனை இல்லை. ஒரு சூரிய ஒளியில வந்து நம்ம செல்லுன்னா என்ன சொல்லுவோம், ஒரு டேப் சொல்லுவோமா, அந்த டேப் எடுத்துட்டு ஒரு சூரிய ஒளி வைக்கிறோம், பாதி மட்டும் அந்த வெயில் பட்டு சரியில்லாம வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அது என்ன சொல்லுவோம், ஆஃப் டேப் வேஸ்ட் ஆயிடுச்சுப்பா, நம்மளுடைய ஆஃப் டேப் வேஸ்ட் ஆயிடுச்சு. எதில் பட்டு, சூரிய ஒளி பட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ ஆஃப் டேப்னா சூரிய ஒளியா. அப்போ அதுக்கப்புறம் பாருங்க ஆபிஸ் மெலிஃபியா. ஆபிஸ் ஓகே, இங்க ஆபிஸ் மெலிஃபியா. அப்போ இங்க வீட்டு தேனி சொல்லியிருக்காங்களா, ஓகேங்களா. ஓகே, ஆபீஸுக்கு போயிட்டு நம்ம எங்கே போவோம், வீட்டுக்கு தானே போவோம். அப்போ ஆபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவோம், ஆபீஸ் வீட்டு. அப்போ ஆபீஸ் வீட்டு அப்படின்னா வச்சுக்கலாமா. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க ஆப் இன்டெஸ் டேட்டூ, அதாவது டேட்டோ. அப்போ டேட்டோ கூட நான் வச்சுங்க. அப்போ டேட்டோ இப்போ நமக்கு விருப்பமாக இருந்தால் டேட்டோ போடுவோமா, விருப்பம் இல்லாமல் டேட்டோ போடுமா. நமக்கு விருப்பமாக இருந்தால் தான் டேட்டோ வந்து கையில் குத்திப்போம். அப்போ விருப்பா வனமிலி, விருப்பாவனமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டேட்டோ எப்படி குத்துவோம், அதாவது டேட்டோ நமக்கு விருப்பமாக தான் குத்துவோம். அப்போ விருப்பாவனமிலி, அப்போ டேட்டூ. அப்போ ஆப் இன்ஸ் டேட்டூ அப்படின்னு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் பண்ணா அதாவது ஆப் ஓவிஓ. இது எப்படின்னு வச்சா, இப்போ ஓவிஓ மறுபடியும் என்ன இருக்கு, வி. அப்போ வீன்னு அப்படி ஆரம்பிக்குதான். அப்போ என்ன வச்சுக்கலாம், தொடர்ச்சியா ஒன்றுல இருந்து போயினே இருக்கு. இது வந்து ஓ கருத்து வி வருது, வி கப்பு ஓ வருது அப்படின்ட்டு தொடர்ச்சியா போயினே தான். அப்போ தொடக்கத்துல இருந்து வந்துனே இருக்கு, போயினே இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் பாருங்க பேக். ஒன்றும் இல்லை, நம்ம சினிமாவில் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப பின்னாடி போயிட்டா வச்சுக்கேன், கம்பேக் கொடுக்குறோம் சொல்லுவோம்ல. அப்போ அந்த மாதிரி கம்பேக் கொடுக்கும்போது அதை பேக்கை கம்பேக் நான் பார்த்துங்க. அப்போ கம்பேக் கொடுக்கும்போது எல்லாரும் இன்னொரு ஹீரோ என்ன பண்ணுவாங்க, பா பயங்கரமாப்பா வியர் போட்டு திகை போட்டு பார்ப்பாங்கப்பா எல்லாருமே, அந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்குறாருப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கப்புறம் பண்ணா பேக்சினல். அப்போ பேக்சினல் என்பது ஒரு நாள். அப்போ என்ஏஎல் நாள். அப்போ நாள் நான் வச்சுக்கோங்க. பேக்னா பின்னாடி. இப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது நடக்க 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 இப்படின்னா வச்சுங்களேன், ஒரு வாக் பண்றோம்னா வச்சுங்களேன், நடக்க நடக்க 4 நாள் என்ன ஆகும், நம்மளுடைய குளிர் பாதம்லாம் வந்து சரியாயிடும். அதனால நடக்க சொல்லுவாங்க. அப்ப குளிர்பாதம் அற்ற ஒரு காலாக மாறிடும் எப்போ 4 நாள் நடந்தா. அப்ப அபாக்சினல் அப்படின்னு வச்சுக்கலாமா. இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரேரான ஒரு கொஸ்டின் தான். இது சின்ன சின்ன க்ளோட் போட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கும், அப்ப ஞாபகம் வச்சுக்க முடியும். அபாக்டர், ஓகேங்களா. அபாக்டர்னா அபாக்டரை டாக்டர்னா வச்சுங்க. அப்ப அபாக்டரை டாக்டரை ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்போ அந்த டிராக்டர் என்ன வச்சிங்கன்னா அந்த டிராக்டரில் கால்நடைகள்லாம் வந்து ஏற்றின்னு போவாங்கள்ல, அந்த ஆணிரைனா நமக்கு கால்நடை தெரியும். அப்போ ஆணிரையை கவர்ந்துன்னு எதில் ஏற்றின்னு போவாங்க, டிராக்டரில் ஏற்றின்னு போவாங்க. அப்போ டிராக்டரு பேக்டரு அப்படின்னா வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபாலினேஷன், அப்போ அபாலி கபாலி நம்ம வச்சுக்கலாமா. அப்போ கபாலி படத்தில் ரஜினிகாந்த் எப்படி இருப்பார்னா கொஞ்சம் மனக்குழப்பத்தில் தான் இருப்பார். அப்போ அபாலி கபாலி, அபாலினேஷன் கபாலி அப்படின்னா வச்சுங்க. அபேண்டன், அபேண்டன் என்பது எப்படின்னா வச்சுக்கலாம்னா பேன் டான். அப்போ டான் படத்தில் பார்த்தா சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ஹீரோனி அவனை பேன் பண்ணிட்டு கைவிட்டு போயிடுவாங்க. அப்போ கைவிடு விட்டு விடு அப்படின்னா வச்சுக்கலாமா. அடுத்து பாருங்க அபேண்டன் டேங்க். அப்போ டேங்க் நமக்கு தெரியும் குளம். பேண்டான வச்சுக்கேன், பேன் ஆனதுன்னா அந்த பால் போனது தானே, வேஸ்ட் ஆனது. அப்போ பால் குளம் அப்படின்னா வச்சுக்கலாமா. ஸோ இது ஓகே, இதோடைய பார்ட் 1 வந்து நிறைவு பண்ணிக்கலாம். ஏன்னா 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் கொடுக்க பசங்களுக்கு அதாவது என்னடா அப்படின்ட்டு தோன்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதை அப்போதான் வந்து கொஞ்சம் இனிமையாக போகும், இல்லைன்னா ரொம்ப கசப்பாயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் சொல்லிவிடுங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கே தெரியும், ஏன்னா இந்த விஷயம் இந்த இதில் வந்து நம்ம நான் மட்டும் படித்தா போதும் அப்படின்ட்டு நினைக்காம மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏரியா தான் இது. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு நானும் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்களும் செஞ்சுருங்க. ஸோ நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.